ஆண்டவருக்கு மகிமை. Glory be to God. சரி, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read Proverbs 17th chapter, the 7th verse. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். Proverbs 17th and the 7th verse. மேன்மையானவர்களை பேசும் முதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் முதடு பிரபுவுக்கு எவ்வளவிடம் தகாது. Excellent speech becometh not a fool, much less to lying lips a prince. கர்த்தருக்கு மகிமை. Glory be to God. இந்த அதிகாரத்தை வாசித்ததான இந்த வசனத்தில் மேன்மையானதை பேசக்கூடிய முதல் என்று நாம் வாசித்தோம். When we read in this chapter, we read about the excellent speech about. நாம் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உதடு நம்முடைய நாவை குறித்து கூட கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். We have come to the last days. We have to be very careful about the lips or the tongue. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை 36ஆம் வசனத்தை மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாய தீர்ப்பு நாளில் கேட்கப்படும் என்று வாசிக்கிறோம். We read that every idle word that men speak shall be accounted on the day of judgment. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. Glory be to God. அப்படினால அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. Children of God have to be very careful about your words. நமக்கு பேச வேண்டிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. What we want to talk are many things. மேன்மையானதை பேச முடியாத எத்தனையோ மேன்மையை குறித்து வேதத்தின் பல இடத்துல நாம் வாசிக்கிறோம். We read there are excellent things that we can speak about in the scriptures. ஆனா இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை பேசி பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கெடுத்து நம்மை குட்டிச்சோறாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். We are speaking unwanted things and our spiritual work is gone into a desolation. கர்த்தருடைய பிள்ளையை நீ பேசுகிற வார்த்தைகள் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். மற்றவர்கள் நீ பேசுகிற பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மற்றவருடைய பக்தி விருத்தி அடைய செய்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். The words you speak have to build a spiritual life, or it should be for the edification of others as well. மேன்மையான காரியத்தை வேதத்துல நாம் படிக்க முடியும். We can always see in the scriptures about the excellent things. அதே நேரம் விசுவாசினால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களை உலகத்தில் எல்லா இடத்திலையும் நாம் பார்க்க முடியும். We can also see that Satan has exalted many. மனுஷரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களை நாம் இங்கே நாம் பார்க்க முடியும். We can also see here that they have been exalted by men. ஒரு மேன்மை இல்லாவிட்டாலும் தன்னை குறித்து மேன்மையாய் பேசி மேன்மையா இருக்கிறதான மனுஷர்களை இன்னைக்கு நாம் பார்க்க முடியும். We can also see those who are not exalted, but they always speak high about themselves. ஆனா வேதம் சிலரை மேன்மையானவர்கள் என்று சுட்டி காட்டுகிறது. அவர்கள் இங்கே மட்டுமல்ல, நித்தியத்திலும் நித்தியமாக மேன்மையாகவே அவர்கள் பிரகாசிப்பார்கள். In the scriptures we see certain people who are excellent, even not only here, even in the eternity they will be always excellent. முதலாவது நம்முடைய தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். We can read in the Bible that our God is an excellent God. அந்த தேவனுடைய மேன்மையை வர்ணிக்க நாவுகள் போதாது. To personify the triune God, we do not have our words or tongue. தேவனுடைய அந்த மேன்மையான காரியத்தை பேசுவதற்கு எத்தனை வருஷங்கள் யுகங்கள் ஆனாலும் நமக்கு போதாது. To explain the things of the triune God, many years could not suffice for us. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பற்றி சதா காலமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். In Revelations we read about the slain lamb. They would always speak eternally. கர்த்தராகிய இயேசு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். In Philippians 2nd chapter we read how our Lord Jesus Christ was exalted. எல்லா வானங்களுக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். Above all heavens, our Lord Jesus Christ was exalted. ஏனென்றால் முழு பரலோகத்தை விட்டு மனிதனுக்காக இந்த பூமியில 33 வருஷங்கள் மனிதனுக்காகவே இந்த பூமியில ஜீவித்து மரித்து உயிர்த்தெழுந்தார். He left the heaven and lived here for 33.5 years
He died and rose again for men. தேவன் தன்னை அனுப்பின காரியத்தை முழு பூர்ணமாக நிறைவேற்றி இந்த பூமியை விட்டு கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். What God has sent him, he finished everything and he went away from this earth. ஆனதினால் தேவன் அவரை எல்லா மானங்களுக்கு மேலாக உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். That's why the Lord raised him up or exalted him up above all heavens. நாவுகளும் கர்த்தர் என்ற அறிக்கைப்படும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். We see he was exalted, so every tongue can confess his name. கர்த்தராகிய இயேசு இந்த அளவுக்கு மேன்மை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்திருந்தார். இந்த மேன்மையை பற்றியே நாம் பேச வேண்டும். If we understand how our God is an excellent God, an exalted God, we can always speak about this. இந்த விட்டுட்டு நீ தேவையில்லாத காரியத்தை பேசி உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை நீயே தடை செய்யக்கூடாது. But you are speaking unworthy things and you are hindering your spiritual life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொரிந்திய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நான் பேசும்படி தீர்மானித்தேன் என்று அவர் சொல்றார். According to St. Paul, what he writes to Corinthians, he speaks about it. We always acknowledge the crucified Christ. கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். When we read 1 Corinthians 2nd chapter 2 and the 2nd verse, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று வாசிக்கிறோம். For I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு எவ்வளவு மேன்மையானவர் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியம். This is the truth how our Lord Jesus Christ is an excellent or exalted God. இன்னைக்கு நீயும் அவரை அறியாமல் இருக்கிறாய், உன் பிள்ளைகளுக்கும் அதே அறிவுதான் இருக்கிறது. You do not know about him and your children also do not know about him. கர்த்தராகிய இயேசு எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். How God Jesus is a great God. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Isaiah the 9th chapter, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அதிசயமான தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். we read a son was given for us, he is a wonderful God and a counselor for us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி கர்த்தராகிய இயேசுவை பற்றிய மேன்மையை பற்றி பேச வேண்டுமானால் காலகாலமாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். If you want to speak about the excellent things of Jesus Christ, we can always speak for years and years. ஆனால் மூடர் மேன்மையானதை பேச மாட்டார் என்று வாசிக்கிறோம். But the fool will never speak about these excellent things. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசுவை பற்றி பேசக்கூடிய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். You should ask for the grace to speak about the excellent things of Jesus. சில கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே தன்னுடைய வீட்டாரை பற்றி மேன்மையாய் பேசுவார். Certain children of God will always exalt and speak about their family மனைவி members. புருஷனை பற்றி மேன்மையாய் They பேசுவார். will speak about their husband. புருஷன் மனைவியை பற்றி மேன்மையாய் His பேசுவார். husband will speak about his பெற்றோர்கள் wife. பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி இப்படிதான் மேன்மையாய் பேசி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். The parents will speak about the children will speak about the parents, and their family will not go in vain. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு எந்த அளவுக்கு மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தேவன் என்பதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். You have to teach your children that how our Lord Jesus Christ is an excellent God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசுவையே மேன்மையாக வைத்து பேசும்போது உன் பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி வளரச்சு. If you will keep Jesus as and speak about His excellency, your children will be edified. உன்னுடைய தாத்தா எப்படியெல்லாம் சம்பாதிச்சாரு, உன்னுடைய பாட்டி எப்படிலாம் அந்த வீட்டை கட்டினாங்க, அவங்கள பத்தியே மேன்மையா பேசணும். சாகும்போது அவங்க தான் நினைச்சிட்டு இருப்போம். If you will always speak about your grandfather and how he built the house, how he earned his money. When you die also, you would always think of them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு எனக்கு மேன்மையானவர் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் திட்ட தெளிவாய் அறிய வேண்டியது அவசியம். It is you have to very clearly understand that Lord Jesus Christ is an excellent இயேசுவை God. பற்றியான அந்த மேன்மையை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. We have to understand and have to live out the excellent things of Jesus. ஒரு முறை பாஸ்டர் ஜோயல் அவர் சொன்னார், பாடியே சாக வேண்டும் என்று அவர் சொன்னார். Pastor Joel used to say, you have to sing and then die. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசுவை பற்றி பேசியே நான் சாகணும்னு சொல்லிதான் கர்த்தர் வச்சிருக்கார். The
the Lord desires we have to speak about Jesus and have to die. உன்னை பத்தி பேசும்போது மற்றவர்களை பத்தி பேசும்போது அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம். When we speak about yourself and you would always speak about others, you would have தெய்வத்தை பற்றி நாம் பேசும்போது நம்முடைய அறிவு இருமாப்பை உண்டாக்காது, அந்த அறிவு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி இருக்கும். When you speak about Jesus, this will build up your spiritual life. When you speak about others, it will always bring things like this. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். We can always see many children of God's life, this spiritual life has been decreasing. ஏனென்றால் அவர்கள் மேன்மையான இயேசுவை பற்றி பேசாமலே இருக்கிறார்கள். Because they do not speak about the excellent things of கர்த்தராகிய Jesus. இயேசுவுடைய மேன்மை அறியாமலே இருக்கிறார்கள். They do not know the excellent things of Jesus. இரண்டாவது கர்த்தராகிய இயேசுவுடைய கிரியைகள் உனக்கு மேன்மையா இருக்க வேண்டும். The works of Lord Jesus Christ have to be excellent for you. மனிதனுக்காக கர்த்தராகிய இயேசு செய்து முடித்ததான ஒவ்வொரு கிரியைகளும் மேன்மையான கிரியைகளாக கருதப்பட்டது. It is understood that the things that the works that the Lord Jesus Christ did for the mankind is an excellent thing. ஒரு மோசமான பாவியை கர்த்தராகிய இயேசு எவ்விதமாக மகா பெரிய பரிசுத்தவானாய் மாற்றுகிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்வது. We should understand a sinner has been changed to a holy man. பெயர்பற்ற பாவியை கூட கர்த்தராகிய இயேசுவினுடைய இரத்தம் இன்றைக்குமான பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய சக்தி உள்ள இரத்தமா இருக்கு. A sinner through the blood of Jesus Christ is able to make him holy. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில ஜீவித்த போது எல்லா வியாதியஸ்தரை சுகமாக்கினார். When the Lord Jesus Christ lived in this world, he healed all the sick. எல்லா பிசாசு பிடித்தவர்களை கர்த்தராகிய இயேசு பிசாசை துரத்தி சுஸ்தமாக்கினார். Those were possessed of the devil, and he also cast them down and he cast them away. அவர் எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிற தேவனாய் சுற்றி நடந்தார் என்று வாசிக்கிறோம். He walked along, healing all sick and diseases. இப்படி கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் கிரியை செய்தார். In this world, literally and in the spiritual also, the Lord Jesus Christ worked. கர்த்தராகிய இயேசு எந்த அளவுக்கு மேன்மையாய் கருதுகிறியோ அந்த அளவுக்கு அவரை பத்தி பேசாமல் இருக்க முடியாது. To what extent you always understand how about Lord Jesus Christ, you can always speak about him. உனக்கு உலக அரசியல்ல பணம் பதவி இவைகள் நிமித்தமாக அவர்களை பற்றி மேன்மையாய் பேசுகிறார். In this world politics, you always speak about them because of their money and their fame. ஆனால் தேவ அன்பினால் நிறைந்த உண்மையான மேன்மையை பற்றி பேசக்கூடிய பரிசுத்தவான்கள் 2000 வருஷங்களுக்கு மேலாக இன்னைக்கு குறையாமலேயே கத்து தந்து கொண்டே For 2000 years, the saints have been always speaking about this excellency of God. அவர்கள் புகழ்ச்சிக்காக பணத்துக்காக எந்த ஒரு வீண் புகழ்ச்சிக்காக செய்யல, தேவ அன்பினால் அதை செய்து கொண்டே இருக்கிறார். They are not doing for their fame and their name, but they are doing with the love of God. எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த ஆண்டவராகிய இயேசுவுடைய மேன்மையை பறைசாற்றி கொண்டே இருக்கிறார். For hundreds of years, they have been proclaiming the love of Jesus. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவுடைய மேன்மையே உண்மையான மேன்மையாக இருக்கிறது. This is the excellency of Jesus is the true one. கர்த்தராகிய இயேசு மனிதனுக்காய் செய்து முடித்த கிரியைகள் உண்மையான மேன்மையா இருக்கிறது. The works of the Lord Jesus Christ that was finished for man is a true one. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த 10வது மாசத்திலும் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய மேன்மையை பற்றியே சிந்தித்து பேச வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. It is your duty in this 10th month also you have to speak about the excellency of God. அதெல்லாம் பேசி நாட்களை வருஷங்களை மாதங்களை கழித்தது போதும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் உங்களுடைய ஆண்டவருடைய மேன்மையை பற்றி நீ பேசும்படி தீர்மானித்தாயா? It is enough that you've been speaking unwanted things all these years and make a determination to speak about the excellent things of Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Hebrews 11th chapter, மேன்மையான பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம். we speak about the excellent sacrifice. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய பிள்ளைகள் மேன்மையான பலியை பற்றி பேசுது. We have to speak about the excellent offering of the sacrifice. கர்த்தராகிய இயேசு மேன்மையான பலியாக உயர்த்தப்பட்டார். Our Lord Jesus Christ was an excellent sacrifice. அவருக்கு பிறகு அவரை போல இந்த பூமியில
மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் மேன்மையான பலியாக இருக்கிறார். After him, our saints who gave their life are excellent sacrifice. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசுவை போலவே சிலுவையை சுமந்து பாடுகளை சகித்து சபைக்காக தன் ஜீவனை வார்த்த பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இந்த பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். Many saints who have bore the cross like Jesus and they gave their life enduring all on the cross. அவங்களை பத்தி நீ படி, அவங்களை பற்றி நீ பேசு, அவங்களை பற்றிதான அந்த வைராக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to get an excellency things of them and you have to speak about their fame. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hebrews 11th chapter, the 4th verse. விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain, by which he obtained witness that he was righteous. மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். Abel offered an excellent sacrifice. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு மேன்மையான பலியாக மாற்றப்பட்டார். Jesus was an excellent, changed as an excellent பழைய sacrifice. காலத்துல செலுத்தப்பட்டதான ஒவ்வொரு பலியும் மனுஷனை பூரணத்துக்கு எடுத்து செல்ல முடியவில்லை என்று வாசிக்கிறோம். In the Old Testament, the sacrifice which was given did not take him to know பழைய perfection. காலத்துல செலுத்தப்பட்டதான பலிகள் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியவில்லை என்று வாசிக்கிறோம். In the Old Testament, sacrifice could not forgive the sins of men. ஆனால் கர்த்தராகிய இயேசுவுடைய பலி மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை தன்னை போல மாற்றக்கூடிய கிருபையுள்ள இரத்தம் என்று வாசிக்கிறோம். But the sacrifice of Jesus not only changed men, also gave him salvation. அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பானபலியாய் தன்னுடைய ஜீவனை வார்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். We can always see even the saints gave them as the offerings. இந்த சுவிசேஷத்திற்காக எவ்வளோ பாடுகளை சகித்தார். For this gospel, they endured many trials. மனுஷனுடைய ரட்சிப்புக்காக தங்களையே தியாகமாய் மாற்றி அவர்கள் எல்லா இடத்திலேயும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். We always read that they gave them as a sacrifice and they proclaimed the gospel everywhere. கர்த்தருடைய பிள்ளை அவர்களை பத்தி நீ மேன்மையாய் பேச தப்பே கிடையாது. You have to speak about them. That is அவர்களை பற்றி பேசும்போது அதே கிருபையை கர்த்தர் உனக்கு கூட தந்து உன்னையும் மேன்மைப்படுத்துவார். when you speak about them, the Lord will give the same grace and He will also exalt எத்தனையோ you. இரத்த சாட்சிகளை நாம் அறிந்திருக்கிறோம். We know about many martyrs. பிள்ளைகளுக்கு சொல்லி You have to teach them. தேவையில்லாத சொல்லி கொடுத்து பிள்ளைகளை உலக மனுஷனை போலவே மாற்றிக்கொண்டே இருக்கிறார். You are teaching them unwanted things and you are changing like these worldly men. அவனுடையதான் இன்றைக்கு உலக மனுஷனை போலவே உடைய உடுத்துகிறார். That is why they are putting on clothes like the worldly உலக men. மனுஷனை போலவே கேட் ஸ்டைல் வைக்கிறார். They are keeping their hairstyle like the worldly people. உலகத்துக்குள்ளே இன்னைக்கு சபை போய்கொண்டே இருக்கு. This church is also going into this world. கர்த்தருடைய பிள்ளை மூடன் மேன்மையானதை பேச மாட்டார். The fool will never speak about the excellent things. கர்த்தருடைய பிள்ளையை பேசுவதற்கு மேன்மையான காரியங்கள் நிறைய வேதத்தில் அடங்கி இருக்கு. To speak about the excellent things, there are many things in the scriptures. பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை நீ சொல்லி கொடுக்கணும். You have to teach them, your children. சாட்சிகளாய் மரித்ததான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. You have to teach them those who have been martyrs for this gospel. மேன்மையானதை சொல்லி கொடுத்து உன் பிள்ளைகளை தேவனுடைய பார்வையில் மேன்மையாய் மாற்ற விரும்பு. You have to speak about excellent things and you make your children excellent. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். When we read in Luke the 16th chapter, மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாய் இருப்பது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது என்று வாசிக்கும். it is an abomination of being excellent of men. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 16:15 of Luke. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமன்றாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களை மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. And he said unto them, Ye are they which justify yourselves before men, but God knoweth your hearts, for that which is highly esteemed among men is abomination in the sight of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாய் இருப்பது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. Highly esteemed among men is abomination in the sight of இன்னைக்கு God. பாருங்க டிவியோ
விசுவாசியின் பெயர் வச்சுட்டு தன்னுடைய செல்போன்ல யாராவது போட்டோவோ வச்சுப்பாங்க. Being a TPM believer, but in your cell phone you are keeping many other photos. அவங்க செல்போனை எடுத்து பார்த்தா போதும். If you take the cell phone and see, ஆண்டவர் மேன்மையா அவங்களுடைய பிள்ளைகள் மேன்மையா சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். is God an excellent God or your children are excellent, exalted, excellent? கேட்டா நாங்க ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய விசுவாசிகளும் பெருமைக்கு மாறிச்சு. We always speak proud of ourselves that we are a spiritual church. ஒவ்வொரு செல்போனை வாங்கி பார்த்தா தெரியும். If you take even each and every cell phone, you can always see. ஆண்டவருக்கு வாங்கி உண்டாரு. Glory be to God. குழந்தைகள் போட்டா இருக்கு. There will be always a picture of a baby. மனைவி போட்டா இருக்கு. Wives of big தன்னுடைய ஒரே பையனுடைய they will have their son's dog picture. ஃபேமிலியா எடுத்துக்கொண்டு போட்டா எடுத்தோடனே அவங்க போட்டதான். The family photo will always be there. ஆண்டவருக்கு வாங்கி உண்டாரு. Glory be to God. தப்புன்னா தப்புன்னு நினைச்சுக்கோங்க. ரைட்டுன்னா நீங்க இப்போ வச்சுக்கோங்க. தப்பே இல்லை. If it is wrong, you can always take it as wrong. If it is right, you have to. இன்னும் சில கத்துடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க போட்டாங்க வச்சுக்கோங்க. Many children of God have kept the. ஈரோட்ல யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல ஓடி செய்யும்போது அவர் ஒரு பாஸ்டருடைய போட்டோ வச்சு. Not here, but when I ministered elsewhere, they kept the pastor's photo on the. ஆண்டவருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. வீட்டுக்குள்ள காலை எடுத்த உடனே அவங்க போட்டோ தான் இருக்கும். Even when they came, when you go to the house, they would always have photos. உனக்கு மேன்மையாய் இருப்பது எதுன்னு சொல்லி உன் செல்போனை பார்த்தாலே உனக்கு தெரியும். You can always see what is excellent things in your cell phone. ஆண்டவருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. இப்ப சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு மேய்ப்பன், இயேசுதான் எனக்கு மேன்மைன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. போனை பார்த்தா தெரியும் இல்லையா? ஆயில என்னமோ இயேசுதான் வருது. நம்ம போன்ல யாரும் மேன்மைன்னு தெரியல. If you see the phone, you will always see who is excellent. கர்த்தருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரே உனக்கு மேன்மையா இருக்கு. Let God be an excellent thing for you. விளையாட்டுக்கு சொல்ல உண்மையா சொல்லுங்க. I am not saying playfully, it is for மேன்மை என்று சொல்வது எல்லா விதத்திலேயும் அது மேன்மையா தான் இருக்கு. If it is an excellent, you have to be excellent in everything. உனக்கு கர்த்தர் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், ஆனா அது மேன்மை கிடையாது. The Lord has given you a good children, that is not an excellent one. அவைகள் மேன்மையா இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த ஒரு காரியத்தை சொல்லி இருக்கவே மாட்டார். If that has been excellent, God would have told Abraham that. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல வாசிங்க. When you read in Genesis, that's 21st chapter. பிள்ளையை பலிபீடத்துல கொண்டு போய் எனக்காய் பலி செலுத்துன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கவே மாட்டார். The Lord never told her, you have to go take your son and go sacrifice him. தேவன் உனக்கு மேன்மையா இருக்கு. God has to be an excellent. கர்த்தருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. உன்னுடைய பணமோ பொருளோ உன்னுடைய பட்டமோ உன்னுடைய பதவியோ உனக்கு மேன்மையா இருக்கக்கூடாது. Your fame or your name or your education should not be an excellent thing to you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. கர்த்தரே உனக்கு மேன்மையா இருக்கு. God has to be excellent for you. அவனுடைய செல்போன்ல இனிமே வசனத்தை எழுதி பாருங்க. You have to keep verses on your cell phones. ஆண்டவருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. சிலர் ஏசப்பா போட்டோ வச்சிருப்பாங்க, அது ஏசப்பாவே கிடையாது. Someone keep the picture of Jesus, that is not the picture of Jesus. ஏசப்பா எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியும்? Who knows how our Jesus would be? தேவையில்லாத மனுஷ கற்பனையில வரைஞ்ச போட்டோவை அந்த செல்போன்ல வைக்க கூடாது, வீட்டுல கூட வைக்க கூடாது. You should not keep that photo which has been displayed. கர்த்தருடைய வார்த்தையை நீ எழுதி வை. You have to write the word of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாரு. Glory be to God. அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read Hebrews 11th chapter, மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று நாம் வாசிக்கிறோம். the excellent resurrection. மகிமையான சபைக்கு தேவன் மகிமையான உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். The Lord has kept excellent resurrection for the glorious church. உயிர்த்தெழுதலுக்கு கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தேவன் தருகிற உயிர்த்தெழுதலுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. The other resurrection is different from this resurrection. உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் பேசி பலர். We have to speak about the excellent resurrection of God. கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிற உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று வாசிக்கிறோம். The resurrection the Lord gives us is an excellent one. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாவு கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபடி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். Women received
their dead raised to life again, and others were tortured, not accepting deliverance, that they might obtain a better resurrection. மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படியாக பாதிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். They were tortured to get that better resurrection. கர்த்தருடைய பிள்ளையை ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலை நீ பேசு. You have to speak about this better and excellent resurrection. உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நீ சரியா அறிய வேண்டியது அவசியம். You have to understand the truth of this better resurrection. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில வெளிப்படும்போது ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். When the Lord Jesus Christ appears, in a twinkling of an eye, the saints would be transformed. கர்த்தருடைய வல்லமை அழிவுக்கு ஏதுவாக இந்த பூமியில புதைக்கப்பட்ட சரீரத்தை உயிரோடு எழுப்பி கொண்டு வரும் என்று வாசிக்கிறோம். This corrupted body which has been in this earth will always come up as an excellent body. காலம் துணிக்கும் போது பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பி கர்த்தரை தரிசிக்க புறப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். When the trumpet shall sound, all the saints will always gather themselves to meet Jesus. ஆனதினால உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை மேன்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சு. We have to learn about this better resurrection. உயிர்த்தெழுதலை பற்றி அறிவே இல்லாமல் நீ செத்து ஒரு பெரிய பசுத்தவனோடு ஒன்று அடக்கம் பண்ணாலும் உனக்கு மகிமையான உயிர்த்தெழுதல் கிடைக்காது. If you do not know about this resurrection, and for some saint go ahead leave a funeral, you will not have this excellent thing. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அற்பமான இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் எழும்பும் என்று வாசிக்கிறோம். We see in 1 Corinthians this vile body will change to a glorious body and rise. இன்னைக்கு இந்த சரீரத்தை பார்த்து மற்ற மனுஷர்கள் பரியாசமா கிண்டல் பண்ணா என்ன வேணா செய்யலாம். ஆனா உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நீ மரித்தால் மகிமையான சரீரமாய் கர்த்தர் உயிரோடு எழுப்ப பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். Now looking at this body, if some scoff you or mock you, but when you have been buried, this vile body will make you to change a glorious body. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. Those who have this kind of a resurrection, this body is not good for them. ஒருவேளை இந்த சரீரத்துல ஊனத்தோடு நீ பிறந்திருக்கலாம். You should be disabled this body. அந்த ஆக்சிடென்ட்ல இல்ல வேற எதுலயோ உடைய சரீரத்தை முடங்கி இருக்கலாம். By an accident or somewhere your body will be disabled. கர்த்தருடைய பிள்ளையை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்குமானால் இந்த சரீரத்தை பற்றி நீ பயப்படவே மாட்டாய். If you have the hope of this resurrection, you should not fear about this. ஒரு மகிமையான சரீரத்தோடு உன்னுடைய இயேசுவை நான் தரிசிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை உன்னுடைய ஜீவித்தை நிரப்பிக் கொண்டே இருக்கும். You should have your body will be filled with the hope of this better resurrection. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. We read 1 Thessalonians 5th chapter. What chapter? 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். For 16 and 17. For this we say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in 1 Corinthians 15th chapter. ஒரு நிமிஷத்தை ஒரு இமை பொழுதை மறுரூபமாவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். In the moment we will be resurrected. கர்த்தருடைய பிள்ளையை உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி பேசு. You have to speak about this better resurrection. உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி அறிந்து If you know about this better resurrection. சத்தியமெல்லாம் தெரியாம நீ மனுச்சு அப்புறம் இந்த மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு அபாத்திரமாய் நீ போயிடக்கூடாது. Not knowing this truth, you should not go away for this resurrection. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God.
கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். The Lord Jesus, the Spirit of God raised up Jesus. அதே ஆவியானவர் தான் சபைக்கு தேவன் அனுப்பினார் என்று நான் வாசிக்கிறேன். That same Spirit has been sent to this church. எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் நம்ம மறுரூபம் ஆகும்படியாக நமக்குள்ள அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். That same Spirit of God will always work in us that we might also be transformed. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். When we read in Romans the 8th chapter, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். if the same Spirit that raised up Jesus Christ is in you, He will also quicken you. இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்குவது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தையே மறுரூபப்படுத்தக்கூடிய சக்தி பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. It will not only heal this body, it will always be able to transform this vile body. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறோம். When we read in 2 Corinthians 13:19 and 18, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயலை நமக்குள்ள தரிப்பிக்கிறார் என்று வாசிக்கிறோம். that image the Lord, the Spirit of God gives to us. கர்த்தருடைய பிள்ளை, இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையோடு நீ மரிப்பாயானால் உயிர்த்தெழுதல் உனக்கு நிச்சயம் உண்டு. If you die with the hope of this resurrection, you will have this resurrection. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எக்காலம் தொனிக்கும் போது நான் உயிரோடு எழும்புவேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கும். The Lord, the Spirit of God who raised up Christ, you would also have that hope that this body would also be raised up by the Holy Spirit. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் எக்காலம் தொனிக்கும் போது நான் மறுரூபமாக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும். The same Spirit that was in Jesus Christ is also in me. When the trumpet shall sound, I also will be transformed. கர்த்தருடைய பிள்ளையை உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி பேசுகிறோம். We have to speak about the better resurrection. இது மகிமையான சத்தியம். This is a glorious truth. கிறிஸ்தவ உலகத்தில் உயிர்த்தெழுதலால் ஒரு மனிதனுக்கு இருக்கிற முதுகெலும்பை போல This resurrection is a backbone of Christianity. உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவன் முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவனா இருக்கிறார். Those who do not have the hope of this resurrection does not have the backbone. அந்த நம்பிக்கையுள்ள கர்த்தருடைய பிள்ளையை தெய்வீக சுகத்தில் கர்த்தருக்காக நின்று தெய்வீக சுகத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வார். Those who have this hope, they will always stand firm for the divine healing and receive divine healing. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருக்கு மகிமையான உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். The Lord has kept a glorious resurrection for you. சாதாரண உயிர்த்தெழுதல் அல்ல, மனவாட்டிக்குரிய மகிமையான உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. This is not an ordinary resurrection. This is an ordinary resurrection for the bride. அந்த நம்பிக்கையோடு எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில உறங்கிக் கொண்டே இருக்கிறார். With that hope, many saints are sleeping. இயேசு வெளிப்படும் போது அந்த எக்கால சத்தம் காதுல தொனிக்கும் போது உயிரோடு எழுப்பப்படுவார். When Jesus appears, when the trumpet shall sound, they will always raise up. மகிமையான சரீரத்தோடு பரிசுத்தவான்கள் கர்த்தரை தரிசிக்க எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். We read with a glorious body when they would rise up to meet God. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நம்பிக்கையோடு நீ ஜீவித்து பழகு. You have to practice we have to live with this hope. வயசானவர்கள் இந்த நம்பிக்கையை அறியாமலேயே இருக்கிறார். Many old do not have this kind of a hope. சத்தியத்தை அறியாமலேயே They இருக்கிறார். do not know this hope, truth. உயிர்த்தெழுதலின் பல்லமை தன்னை சரீரத்தில் இடம் கொடுக்காமலே They இருக்கிறார். are not giving room up for the hope of this resurrection. தான் காத்தல் கூடத்துக்கு வந்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லுகிறார். That is why our signs have asked us to come to the direct meeting and receive the Spirit. உயிரோடு இருக்கிற இந்த சரீரத்துல கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை தொட்டு உன்னை உயிர்ப்பிக்காவிட்டால் செத்து போன பிறகு எங்க உன்னை உயிர்ப்பிக்கும்? This lively body, when the Spirit of God can quicken you, how if you die, how will that Spirit quicken you? மறுபடியும் சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கிற இந்த சரீரத்துல உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்காவிட்டால் செத்து போன பிறகு எங்க உயிர்ப்பிக்கும்? If that Spirit that can quicken this lively body, how if you die, how will that quicken that body? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. செத்த பிறகு பாட்டு மட்டும் பாடும், நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ எங்கே இருப்பாரோ யாருக்கு தெரியும்? You can always sing, you are there, I do not know where you will be. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய பிள்ளை, நீ உயிரோடு இருக்கும் போதே இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உயிர்ப்பிக்க வேண்டும். Even you are alive, and the Holy Spirit the Spirit of God has to quicken this body. தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்கு தருவார் என்று வாசிக்கிறோம். When you tarry in the presence of God, the Lord will give you this quickening
your spirit. அதனுடைய வல்லமுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். This power of God should quicken you. உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை அந்த வல்லமை மாற்ற வேண்டும். The weakness within you should be changed. உனக்குள்ள இருக்கிற இருளை அந்த வல்லமை மாற்ற வேண்டும். That power should change the darkness in you. அப்போ உயிரோடு இருக்கும் போதே அந்த வல்லமை இப்படி செய்யாவிட்டா சட்டப்படி எங்கே செய்யும்? If you are alive, that the spirit does not work after death, or how will it work? பரிசுத்த ஆவியானவரை கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கப்படுத்த வேண்டாம் என்று வாசிக்கிறோம். That is why we should not grieve the Holy Spirit. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Ephesians the 4th chapter, முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம் என்று வாசிக்கிறோம். we should not grieve the Holy Spirit which is given as a seal for us. சகலவிதமான கசப்பு, கோபம், துர்க்குணங்கள் எல்லாமே விட்டு நீக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். We also see we have to remove all bitterness and wrath and anger from it. கர்த்தருடைய பிள்ளையை முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தில் பயங்கரமாய் அசைவாட வேண்டும். The Lord should always move in this body that is being as a seal. அபிஷேகத்தில் நிரம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது. You should not be ashamed to fill in the Spirit. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆவியில நிரம்பி நடனமே ஆடி இருக்கிறார்கள். Many saints have filled in the Spirit and they have danced. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆவியில நிரம்பி தாங்கள் இருக்கிற இடம் தெரியாமலே போயிருக்கிறார்கள். Many saints have filled in their Spirit and they don't know which place they were standing. கர்த்தருடைய வல்லமை அந்த சரீரத்தில் அந்த அளவுக்கு ஆளுகை செய்ததை நாம் பார்க்க முடியும். We can always see that Spirit of God ruled over your body. ஒரு காலத்துல வாலிபர் கூட்டமானாலும் சரி, சின்ன கன்வென்ஷனானாலும் சரி, ஆவியில நிறையும் போது எல்லா உடைய கல்வியில அப்படி செத்த படம் மாதிரி கொண்டு வந்து வெளியே போடுவாங்க. When if it be a children's convention or a youth meeting, the children servants of God will take their children like a dead ஆனா body. இப்ப அப்படி பார்க்கறதே கிடையாது. But now we cannot see that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லாரும் அந்த அபிஷேகத்தை நஷ்டப்படுத்துது. Many have lost this spirit. உயிர்த்தெழுதலை நாம் நஷ்டப்படுத்துது. We have lost the resurrection. உயிர்த்தெழுதலின் மேன்மையை அசட்டை பண்ணுது. We are despising the hope of the resurrection. கர்த்தருடைய பிள்ளை ஒரு கண்ணு இமைக்கும் நேரத்தில் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுவார். In a twinkling of an eye, the saints will be raised up. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாய் கர்த்தரை சந்திப்பார். Those saints who are alive will be transformed and meet God. அதனால பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்த வேண்டாம். So that you should not grieve the Holy Spirit. கர்த்தருடைய வல்லமையை நீ மட்டுப்படுத்த வேண்டாம். You should not limit the Spirit of God. பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லிக் கொடு. You have to teach your children about the resurrection. பரிசுத்த ஆவியானுடைய மேன்மையை பற்றி சொல்லிக் கொடு. You have to teach the excellence of the saints. நீயோடைய பிள்ளைகள் குடும்பமும் கர்த்தருடைய பரலோகத்தில் இருக்க வேண்டுமானால் இந்த மகிமையான உயிர்த்தெழுதலை பெற்று அனுபவிக்க வேண்டியது அவசியம். You and your family have to be in heaven. You have to experience this better resurrection. அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Hebrews 11th chapter, மேன்மையான தேசம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். we read about an excellent nation. 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. But now they desire a better country, that is heavenly. Therefore God is not ashamed to be called their God, for He has prepared for them a city. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்வார்? What does the parents teach their children? நல்லா படிச்சேன்னா நான் அமெரிக்காவுக்கு If you learn well, you will go to America. நல்லா படிச்சேன்னா நான் ஆஸ்திரேலியா கொண்டு போய் படிக்கிறேன். If you learn good, you would go to Australia and learn there. அவங்களாம் ஆவிக்குரிய பெற்றோர்கள். These are these spiritual. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சியோனை பத்தி எருசலேமை பத்தி மேன்மையை தெரியாத பெற்றோர்கள். They did not know the excellent things of Zion and Jerusalem. கர்த்தருடைய பிள்ளையோடைய பிள்ளை அமெரிக்கா போறோம்னா ஆஸ்திரேலியா போறோம்னா அது பிரச்சனை இல்லை. பரலோகம் போய் சேரும். Whether your children is going to America or Australia, it's not enough. But your children have to go to heaven. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரம தேசம் அது மேன்மையான தேசம் என்று பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்டார். The Old Testament saints knew that this a better country was an excellent country. ஆனதினால்தான் இந்த தேசத்தில் பரதேசியை போல ஜீவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். In this country they lived as strangers. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவருடைய பிள்ளையை சியோனின் மேன்மையை நீ அறிய வேண்டும். You should know the excellent things of Zion. எருசலேமின் மேன்மையை நீ அறிய வேண்டும். You should know about the excellent things of Jerusalem. பரலோகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மேன்மையான காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். You have to know about the excellent things which
which are in heaven. பரலோகம்னா என்னன்னே தெரியாம மனுஷனா நீ எங்கதான் போவது? If you do not know about heaven, where will you go? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை சீயோன் மலையை பற்றி நாம் அங்கு வாசிக்கிறோம். In Revelation 14 chapter we see about the Mount Zion. வெளிப்படுத்தல் 21-22 எருசலேம் ஒரு மலையை போல இருந்தது என்று வாசிக்கிறோம். In Revelation 21-22 we see Jerusalem as a mountain. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல காட்சியளித்ததாக நாம் பார்க்கிறோம். We see it was adorned like a bride. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அவருடைய வீதிகள் சுத்த பொன்னாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். We see the streets of pure gold. அவருடைய மதில்கள் எல்லாம் விலையேறப்பெற்ற கற்களாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். We see these walls were excellent stones. அவருடைய அஸ்திபாரங்களை பற்றி வாசிக்கிறோம். We read about the foundation. அவருடைய வாசல்களை பற்றி வாசிக்கிறோம். We read about the gates. பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். We read about the church or the temple in the church. உண்மையான காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை சிந்தித்திருக்கிறோம்? How many excellent things have been told there? How many of you have thought about it? என்றைக்காவது ஒரு நாள் சீயோனை பற்றி எருசலேமை பற்றி யாராவது யோசித்திருக்கிறோம்? Have you thought about Zion in Jerusalem? நாம் போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்திருக்க வேண்டும். I understand how the country which we are going is. How is it? அந்த தேசம் இரவு பகல் வாசல் பூட்டப்படாத தேசம் என்று வாசிக்கிறோம். There is no day or night, and the gates will not be closed. அந்த தேசத்துக்கு சூரியனோ நட்சத்திரமோ சந்திரனோ இல்லாத தேசம் என்று வாசிக்கிறோம். We read that there is no sun or moon in that. அந்த தேசத்தின் தீட்டுள்ளவர்கள் உள்ள பிரவேசிக்க முடியாது என்று வாசிக்கிறோம். We see no curse will be entering. அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். We read that that will be the throne of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. கர்த்தருடைய பரம தேசத்தை மென்மையாய் எண்ணி ஜீவிக்க வேண்டும். We have to think about this better country and live. அப்படி எண்ணி ஜீவிக்கிறவர்களுக்குரிய அடையாளம் என்ன? What is the sign that to think about this and இந்த live? பூமியில கர்த்தர் எந்த அளவுக்கு கொடுத்தாலும் எளிமையின் ஜீவியத்தை அவர் காத்துக் கொள்வார். However they get, they would always have a meek life. இவ்வளவு கோடி கோடியாய் கொடுத்தாலும் எளிமையான ஜீவியத்தை அவர் பாதுகாப்பார். God gives them crores and crores, but they would always preserve this meek ஆனால் life. அந்த தரிசனம் இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தார போலவே தன்னை அலங்கரித்துக் கொண்டே இருப்பார். Those who do not have this vision, they would always adorn themselves like this worldly கர்த்தருடைய people. பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் அந்த தேசம் இவ்வளவு மேன்மை என்று எத்தனை பேர் உணரப்போகுது? In the presence of God, how many of you going to think about how excellent is that country? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். When we read in John 14th chapter, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். I go and prepare a mansion for you. நான் ஆயத்தம் பண்ணின பிறகு வந்து உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். After I prepare, I will gather you unto myself. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தராகிய தேவன் நமக்காய் கட்டி முடிக்க போற தேசம் விலையேற பெற்ற தேசம். The Lord who builds up this country is an excellent one. அங்கு சாவு துக்கம் இல்லாத தேசம். There is no sorrow nor death. மரணமோ பசியோ இல்லாத தேசம். There is no death nor அங்கே hunger. கண்ணீர் இல்லாத தேசம் என்று வாசிக்கிறோம். This country is no without tears. பரலோகத்தை பற்றிய மேன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக. You have to receive the excellent things of heaven. இந்த தேசத்தின் மேன்மையை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். Those who do not know about the excellent things of heaven, they would always speak about the unwanted things, and they would always defile the spiritual life. காலத்துல யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அதை நீ பார்க்காத. நீ போய் சேரக்கூடிய பரம தேசத்தையே நீ போய் பார்க்க வேண்டும். You should not see others how they walk, but you also see the country or the better country which you are going to go for. மற்ற எந்த விஷயத்திலும் உடைய கண்கள் திசை மாறவே கூடாது. You should not take your eyes elsewhere. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். When we read in Hebrews the 12th chapter, the first 2 verses. மேகம் போன்ற தன்னால சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை துவக்கின முடிக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று வாசிக்கிறோம். See, we also compass about the great clouds of witness. Let us and we have to run this race patiently, which has been set for before us. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள் சகித்த அவரையே நினைத்து ஓடுங்கள் என்று வாசிக்கிறோம். We should always look unto him who suffered for us. கர்த்தருடைய பிள்ளை இந்த பரம தேசத்தை நினைத்து பார். You have to think about this better country. சீயோனுக்காக அழைக்கப்பட்டிருந்த சீயோனை நினைத்து பார். If you are called for Zion, you have to think about Zion. எருசலேமை நோக்கி பார். Look at Jerusalem. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேர்
அந்த சிந்தையில கொண்டு வருகிறோம்? How many of you are taking that into your mind? எத்தனை பேர் அதை வெளியரங்கமாக மேன்மையாய் பேசிக் கொண்டு இருக்கிறோம்? How many of you are speaking about this? இதெல்லாம் பேசாம கண்டதெல்லாம் பேசி நியாய தீர்ப்புல மாட்டிக்கிறார். You are speaking unwanted things and you are getting into judgment. கர்த்தருடைய பிள்ளையுடைய வார்த்தையை பற்றி எச்சரிக்கையார். Dear child of God, be careful about your words. வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கிறது. Let your words of your mouth be shut. பிரோஜனமானதை பேசலன்னா அமைதியா ஒன்று ஊமை சொன்னாலும் பரவாயில்ல. You have to speak about useful things. If you say they call you as dumb, it is okay. ரோமர் 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம். When we read in Romans the 3rd chapter, கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்கியங்கள் மேன்மை என்று வாசிக்கிறோம். we read the words of God are excellent. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய வசனங்கள் மேன்மையான வசனங்கள். The word of God is an excellent one. அப்படினால்தான் நாங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிறோம். That is why we are doing the Sunday school ministry. சொல்லிக் கொடுக்கிறவங்க இந்த மேன்மையை அறிந்து சொல்லிக் கொடுக்கணும். மேன்மையை அறியாம சொல்லிக் கொடுக்காத. Those who teach you, you have to know about these excellent things and teach them. கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு மேன்மையா இருக்கிறது? How far is the excellent things of words of God? யோபு 10 சொல்கிறார், இதை என்னுடைய ஆகாரத்தை பார்க்கல நான் மேன்மையா எடுத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். Job says it is excellent than rather than my meat. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு ஆகாரமா இருந்தது. For many saints, this word was a meat for them. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு மேன்மையா இருக்குமானால் தினந்தோறு கர்த்தருடைய வேதத்தை நீயும் வாசிப்பா, உன்னுடைய பிள்ளைகளே வாசிக்க வைப்பார். If the word of God is an excellent thing for you, you would also read the scriptures and your children will also read it. உலக பாடங்கள் இன்னைக்கு மேன்மையா இருக்கிறபடினாலதான் அதை படின்னு சொல்லி பிள்ளையுடைய தலையை உடைச்சது. Because the worldly lessons are excellent for you, you're always asking them to learn. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வாசிங்க 3 அதிகாரம் 2 வசனம். Romans 3:2. அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. Much every way chiefly because that unto them were committed the oracles of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய வார்த்தைகள் விசேஷிக்கப்பட்ட வார்த்தை. The words of God are oracles of God. 19ஆம் சங்கீதத்துல வாசிக்கும்போது When we read in the 19th Psalm, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சங்கீதக்காரன் பல விதத்துல அதை வர்ணித்து எழுதுகிறார். he always write about this word of God in many ways. அது பொன்னிலும் பசு பொன்னிலும் விசேஷமானது என்று சொல்கிறார். It is excellent than gold and pure gold. தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனுக்கு அது ஒப்பாக அவர் பேசுகிறார். He also speaks about the honey which is அது honeycomb. புகையில் உருக்கி எடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற கற்களை போல இருக்குது என்று அவர் சொல்கிறார். It is like the stones which has been excellent stone. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்கு மேன்மையா இருக்குமானால் உன்னுடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி வாசிக்க வேண்டும். If this word of God is an excellent one, your family would always read this word of கர்த்தருடைய God. வார்த்தை மேன்மையா இருக்குமானால் பைபிள் ஸ்டடிக்கு மற்ற கூட்டங்களுக்கு நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுதான் ஆகும். If that is an excellent thing for you, you would come to the Bible study and other meetings and hear the word of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வாசிங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் Psalms 19 and the 10th verse. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. தொடர்ந்து அஞ்சியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு அநேகருக்கு அற்பமா இருக்கு. This word of God is a despised one. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை மேன்மை இல்லாமலே இருக்கிறது. This word of God is not excellent for them. அப்படினால்தான் பிரசங்கத்துக்கு அவர்கள் எழுதி வைக்கிறது இல்லை, பிரசங்க குறிப்புகளை தன்னுடைய மனதில் வைக்கிறதே கிடையாது. They do not write to what we preach here, or they are not keeping that in their அது mind. மேன்மையா இருக்குமானால் வீடுகளில் போய் அதை எடுத்து திரும்ப அதை தியானித்து கொண்டே இருப்பார். If that has been an excellent one, they would go into their house and always meditate on அது it. மேன்மையா இல்லாத காரணத்தினாலதான் ஏதோ நோட்ல எழுதி கீழே போயிட்டே இருப்பாரு. That if it is not excellent for them, they write in a note and they would always keep it aside. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு பேப்பர் கொடுத்து எழுத வாங்கின்னு சொன்னேன். அவங்களுக்கு மேன்மையா தெரியல, அதனாலதான் பிள்ளைகளுக்கு அந்த பேப்பர் கொடுக்கறதே. I would ask the children to give the paper and write, but they are not giving them. It's not an excellent. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கொடுத்தீங்களா? Have you given it?
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏன்னா அவங்களுக்கு அது மேன்மையா தெரியும். They did not know that that is an excellent thing. மேன்மையா தெரிஞ்சாதான் பிள்ளைகளுக்கு அந்த பேப்பர் கொடுத்து சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பது அது முக்கியமான ஒரு காரியம். In their small age, they would always teach them and let them know that this is an excellent one. பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு மேன்மையை எண்ணி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். The parents have to teach these kind of an excellent things. அப்படின்னா முழங்கால நிற்க வச்சு பிள்ளைகளை பையனை வாசிக்க வேண்டும். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு அதிகாரம் படிக்கணும். You have to make them kneel down and make them read. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க டீச்சர்ஸ்க்கு முன்னாடி எத்தனை மணி நேரம் முழங்கால் போடுறது? In school, how many hours they are kneeling down before the teachers? தேவனுக்கு முன்பாக உன் பிள்ளையுடைய முழங்காலம் முடங்க வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. It is your duty to make them kneel down in the presence of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேன்மையை சொல்லிக் கொடு. We have to teach them the excellent things of this word. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். This word of God is a blessing to you. அதை படித்தவர்கள், அதை தியானித்தவர்கள், அதை ஜீவியத்தை கைக்கொண்டவர்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார். Those who have read it and they are practicing that, they are being excellent or precious in the sight of God. அவர்களுக்கு தான் அந்த பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம். For them, the gates of heaven will be opened. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ மேன்மையை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். We can always read about the excellent things in the scriptures. இல்லாதனால கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். Because we do not have no time, I'm going to finish கர்த்தருடைய my words. மூடர்களை போல மேன்மையானதை பேசாமல் இருக்க வேண்டாம். You should not be like a fools, not speaking about the excellent things. ஞானத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். The Lord has changed you as a children of wisdom. ஞானமான தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி The இருக்கிறார். Lord has changed you as a children of God. அவனுடைய கண்களை மூடி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். Let us close our eyes and receive the grace of God for a moment. அவனுடையதான் பெந்தைக்கோஸ்து உடைய உதடுகளில் கர்த்தருடைய அக்கினி என்று இறங்கியது என்று வாசிக்கிறோம். On the day of the Pentecost, the fire came down on their lips. அவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் கர்த்தர் தந்தார் என்று வாசிக்கிறோம். They had this fiery lips. ஏசாயா அறிக்கையிட்ட போது அவனுடைய உதடை கர்த்தருடைய அக்கினி தொட்டு சுத்தமாக்கியது என்று வாசிக்கிறோம். When Isaiah confessed this, the fire came down and sanctified his lips. கடைசி சில நிமிஷத்துல கர்த்தருடைய நாவை உடைய உதடை தொடும்படி கர்த்தர் வாசிக்கிறார். The Lord desired to touch your lips and your tongue today. கர்த்தருடைய அக்கினி உடைய உதடை உடைய நாவை தொடட்டும். Let the power of God, let the fire of God touch your lips and tongue. கர்த்தருடைய மேன்மையானதை பேசாமல் தீந்து போனவனாய் மாறவே கூடாது. You should not be despised for not speaking about the excellent things. உதவாதவனாய் மாறி போக கூடாது. You should not be a good for nothing. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் ஆகாதவனாய் நீ காணப்படலாம். In the sight of the world, you not be in others. தேவனுடைய பார்வையில் வேறு பெற்றவனாய் கர்த்தருடைய மாற்றி கொண்டே இருக்கிறார். But in the sight of God, you are made precious. விசுவாசிக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Those who believe will give room for the Holy Spirit. மேன்மையானதை பேசக்கூடிய கிருபையுள்ள அக்கினியுள்ள நாவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the things, the fiery lips that we might speak about the excellent things. எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். Those who desire, give room for the Holy Spirit. அபிஷேகம் வச்ச எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபைக்கு இடம் கொடுப்போம். Those who receive the Holy Spirit, clap your hands and give room for the Holy Spirit.
stanza. எல்லா வார்த்தைகளுக்கும் கனத்தை மகிமையை துதியும் கத்தரிக்கே செலுத்தி எல்லாரும் கரங்களை சத்தமாய் சோத்திரம் கொண்டோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் நாட்கள் கவனமாக இருக்கத்தக்கதாய் உங்களுடைய ஜீவியில் அதிக ஜாக்கிரதையோடு நாங்கள் காணப்பட எல்லோரும் உதவி செய்யும். தாமத ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேன்மை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் பேசக்கூடியவர்களாய், கர்த்தரின் கிரியைகளை குறித்து நாங்கள் பேசக்கூடியவர்களாய், இயேசுவின் கிரியைகளை குறித்து நாங்கள் பேசக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். தாமத ஸ்தோத்திரமானவரை சிலுவையை பற்றி நாங்கள் பேசக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். அவருடைய பிறப்பை குறித்து நாங்கள் பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தாவே உடைய நாமம் அதிசயமாய் இருக்கிறது. ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு நித்தியபியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய தாவே மேன்மைகளை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க. தாவே மேன்மையான பலியாய் இருக்கிறது. தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாட்களில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தாவே ஜீவித்த தாவே அவருடைய முடிவை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது போல நாங்கள் தாவே எங்களுடைய ஜீவைகளை தாவே நாங்கள் படிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் அப்படியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையை தடுப்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாவே ஸ்தோத்திரமானவரே இந்த நாட்களில் நாங்கள் தாவே தேவனுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். உயிர்த்த மேன்மையான உயிர்த்ததை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறதே நாங்கள் அவைகளை கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க வேண்டும். மேன்மையான கர்த்தாவே உயிர்த்தலை நாங்கள் கவனிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நிமிஷத்திலேயே ஒரு இமைப்பொழுதிலே மரணமாகப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தேவத்தாமே ஆரவாரத்தோடு திராரத்தோடு சத்தத்தோடு தெய்வ காலத்தோடு பாடத்தில் தெரிந்து வரும்பொழுது கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எதிர்பார்ப்பின் உயிரோடு இருக்க நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான மேன்மையான உயிர்த்தலை கர்த்தாவே அடையக்கூடியவர்களாய் எங்களுடைய ஜீவனை மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தாவே இந்த மேன்மையான உயிர்த்தலை ஒரு வல்லமை இருக்கிறது. தாவே சாவுக்கு எதிரான சரீரங்களை நீ உயிர்ப்பிக்கக்கூடியவராய்
நாங்கள் இந்த நாட்களில் எங்கள் வியாதி நேரங்களில் தெய்வீக சுக சத்தியத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாமல் வெளிக்கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே இந்த மேன்மை அறிந்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கட்டளை முடியாமல் வெளிக்கொள்கிறோம். மேன்மையான பரம தேசமாய் இருக்கிறது சியோன் எருசலேம் இவைகளை பற்றி நாங்கள் பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே எங்களை ஜீவிகளை கர்த்தாவே நாங்கள் பதவியோ பட்டமோ இவைகளை பற்றி நாங்கள் பேசாமல் எங்களுக்கு இருக்கிறதான அந்த பரம தேசத்தை குறித்து நாங்கள் பேசக்கூடியவர்களாய், அந்த சியோனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய், பரம எருசலேமை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாங்கள் இந்த நாட்களை ஜீவிக்க வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எருசலேம் கர்த்தாவே அது அலங்கரிக்கப்பட்ட மனைவிக்காக ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே மேன்மையான காரியங்கள் அவைகள் உண்டு. அஸ்திபாரங்கள் வாசல்கள் இவைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளைப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். மேன்மையான தேவனுடைய வாக்கியங்கள் அவைகள் விசேஷமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்கள் அவைகளை கர்த்தாவே கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜீவியங்களை கர்த்தாவே தேவனுடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அவைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் ஞானமுள்ள இறுதி உள்ளவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் விசேஷமான கிருபையை கட்டளைப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய வேதம் கர்த்தாவே அது பொன்னிலும் பசு பொன்னிலும் மிகுந்த கர்த்தாவே விசேஷமாக இருக்கிறது. தேனிலும் தேன் கிழிந்து கூட்டுகளிலிருந்து ஒழுகும் தேடி தேனிலும் அது மதுரமாக இருக்கிறது என்று சொல்லப்படும். உடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு ஜீவிக்கிறவர்களா எங்களை மாற்றப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே நாங்கள் கேட்டதான விசேஷித்ததான மேன்மைகளை எங்களுடைய ஜீவியங்களை நான் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையினால் நினைக்க முடியாது, தேவ பலத்தினால் நினைக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தந்ததான ஒவ்வொரு தேவ ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து தரக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிறதான சனிக்கிழமை சொல்லிட்டு ஆசீர்வதியும் யூத் பிரேயரை ஆசீர்வதியும். இந்த வருடத்தில் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த புது வருடத்தை துவங்க இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்தினவே ஆசிரியர்களாக நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய மகிமையான காவல் வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிறதான வார்த்தைகள் எல்லா ஜனங்கள் கூட்டங்களுக்கும் எல்லாரும் கர்த்தாவே வந்து கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் உடைய கிருபையினால் நினைத்து கர்த்தாவே ஆசீர்வாதத்தினால் நினைக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். உடைய வருகை சீக்கிரம் நாங்கள் ஒவ்வொருவரை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும். எல்லா துதி கடமைகள் அவங்க செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் காவல் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மட்டும் கூட